தேவனாய கர்த்தருடைய நாமத்திலே பூமி அனைத்திற்கும் கர்த்தர் நியாயம் செய்கிறவராய் நியாயாதிபதியாய் இருக்கிறார். ஆதியாகமம் 18:11 நீங்க பார்ப்பீர்கள் என்றால், நம் தேவனாகிய கர்த்தர் பூமி அனைத்திற்கும் அவர் நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் நன்றாக அறிந்து எல்லாவற்றையும் குறித்ததான ஒரு தெளிந்த ஒரு ஞானத்தோடு அவர் என்ன செய்கிறார் என்றால், யாருக்கு நியாயம் தேவைப்படுகிறதோ அவர்கள் மத்தியிலே அவர்களுக்காக உண்மையுள்ள நியாயாதிபதியாக நிற்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள்ல நீங்க எல்லாமே சரியா செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களை சுற்றி தவறா இருக்கு, அதுக்காக நீங்க போராடிட்டு இருக்கீங்க, ஜெபித்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கர்த்தர் இந்த நாள்ல பூமி அனைத்திற்கும் நியாயாதிபதியா இருக்கிறபடினாலே அற்புதத்தை செய்து செயல்பட்டு ஒரு புதிய காரியத்தை, புதிய வாசலை உங்களுக்கு என்று ஏற்படுத்தி கொடுப்பாராக.